ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஒரு சின்ன இல்லை, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக், இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கடன் சுமையெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் குபுன்னு இந்த ஸ்டாக் மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எஃப்ஐ வெளியே போகிற சமயத்தில் ஏறுறது ரொம்ப அபூர்வம். அப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பிடிச்சு வச்சோம்னா எதிர்காலத்தில் பெருசாக எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துடுற வியூவர்ஸ்க்காகவும். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் இதை துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800ஓ 1000ஓ 1500ஓ 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். த ஃபஸ்ட் ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட கூடுதலாக இங்கே தேவையில்லை. இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட 10,000 ரூபாய்க்கு மேலே போடக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸு ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு என்ன பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், பொறுமை, நம்பிக்கை, நிதானம் வேணும். ஒரு வருடம் நீண்ட ப்ராசஸ் இது. ஆனால் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ஸ்மால் இன்வெஸ்டருக்கானது. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த்து. ஸோ இதுக்கான ஆஃபர் ரேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் ரேட் 7,999 பெர் மந்த்து. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து விரட்டியோட பார்க்குறாங்க, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணது தான் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரிப்ஷனை ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக உடனே ரெமிட் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் சொன்னையிலே ஒரு ஸ்டாக், ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு, லோ டெப்ட் உள்ள ஸ்டாக்கு வேகமாக ஏறிட்டுருக்கு, ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பிடிச்சோம்னா பெருசாக ஏதாவது எதிர்காலத்தில் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் விவியானா பவர்டெக். விவியானா பவர்டெக், VIVIANA பவர்டெக், விவியானா பவர்டெக். இந்த ஸ்டாக் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்டாக் கடைசியாக நான் பார்த்த ஆன்லைன் ப்ரைஸ் 1,640 அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ஆல் டைம் ஹைக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ரீசெண்டாக ஒரு மிகப்பெரிய ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2,488 crores ஆஃப் ருபீஸ், 2,488 crores, அந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனி ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இவங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிற ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அழுத்தத்தில் போகுதுன்னா அதுக்கு கடன் சுமை தான், டெப்ட் இருந்தால் தான் போகும். ஸோ இங்கே டெப்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய லிக்விடிட்டி ஈவன் தோ ஸ்மால் கேப் இருந்தாலும் லிக்விடிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்கிற மாதிரி மார்க்கெட் ஒப்பீனியன் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு
லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க இருக்கக்கூடிய செக்டார் வந்து பவர் செக்டாரு. ஸோ அந்த செக்டாரும் நல்லா இருக்குது, இவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்குங்க. அப்படிங்கிற போது வந்து ரெண்டுமே கைகோத்து வரும்போது ஃபர்தராக இதேமாதிரி ஆர்டர்ஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பில் ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எங்கேயோ போயிருங்கிறது ஒரு புரிதல் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. பேர் தெரியாத ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துலேயும் போய் கண்ண பண்ணான்னு போய் முதலீடு பண்ணிட வேண்டாம். அது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டு அது ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப தேவைப்படாது, எல்லாம் மைல்டாக அதை பார்த்துட்டு இந்த சமயத்தில் அந்த கம்பெனியோட ஆர்டர் புக் எப்படி இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இருக்குது, லிக்விடிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸிங் வேகமாக போயிட்டுருக்கா, ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் நம்ம கையில் எடுக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்கை வந்து யாரும் பெருசாக வந்து பெரிய கைகள் விரும்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணால் கூட ரொம்ப ரேராக இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் எஃப்ஐ வந்து கடந்த 2 வருஷமாக செல்லிங் மூடில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது பேக்ரவுண்டில் மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் எடுக்கிறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஆனால் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படிங்கிற போது வந்து ரிஸ்க்கு விரும்புகிறவங்க, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் வாங்கி வைக்கிறது நல்லதுங்கிற என்னோட பர்சனல் ஒப்பீனியன், தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தனிப்பட்ட பார்வை மட்டும்தான், என்னுடைய அப்சர்வேஷன் மட்டும்தான். இதெல்லாம் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக, அகடமிக் லேர்னிங்காக, நாலேஜ் ஷேரிங்காக நான் போடுறேன். ஸோ இந்த விவியானா பவர் டெக் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்ச் உண்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியும் அமேசிங்காக போயிருக்கு. ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து 799 பெர் மந்த்து. ஸோ மறந்துடாதீங்க, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாவே போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அதை பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக சொல்கிறேன், அப்போ தான் இன்ட்ராடேயில் நான் அடிக்கடி போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.